பாஜக என்ன விமர்சனம் பண்ணுச்சு? இல்லை, நான் கேட்குறேன், திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் முன்னணியிலே இல்லை, பின்னணியிலே இல்லை. எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அவர் படத்தோட ப்ரொடியூசர் சென்சார் போர்டுக்கு போறாரு, கோர்ட்டுக்கு போறாரு. அது லீகல் ப்ராசஸ். தமிழக அரசுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி பார்த்துட்டு பேசுறாரா? இன்றைக்கு தமிழகத்தில் தமிழக அரசை விமர்சனம் செய்கின்ற எத்தனை பேர் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்? ரவுடிகளை வச்சு எதிர்கருத்து சொல்றவங்களை தாக்குறது தான் திமுக அரசாங்கத்தோட அந்த ஸ்டேட் ஆர்கனோட வேலையா? நியூஸ் 18 விவாதத்தில் இளைஞரணி தலைவர் திரு சூர்யா அவர்கள் அவரோடு இணைந்த இளைஞரணி சகோதரர்களை மிக கடுமையாக திமுக குண்டர்களை வைத்து தாக்கி இருப்பதற்கு அரசாங்கத்தினுடைய பதில் என்ன? தாக்குனவங்களை விட்டுட்டு எங்க கட்சி தம்பிங்க மேல, அடிபட்டவங்க மேல கேஸ போட்டு அவங்கள அச்சுறுத்த நினைக்கிறது இந்த திமுக அரசு. அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் ஈடியை பத்தி, ஐடியை பத்தி, இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு கண்ணாடி முன்னால நின்று பேசாதீங்க. உங்களோட ஆட்சியில உங்களுக்கு எதிராக விமர்சனம் வைக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் இல்ல, சாதாரணமா இருக்கிற யூடியூப் நடத்துறவங்களை கூட நீங்க விட்டு வைக்கிறதா இல்ல. ஒரு யூடியூபர் கூட ஆட்சிக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்த முடியும்னு இந்த கவர்மெண்ட் நினைக்குதா? அப்படி இருக்கிற நீங்கள் மத்திய அரசை பார்த்து எதுவும் சொல்லாதீங்க.